கேள்வியே கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு மாஸ்டர் மகேந்திரன். ஆனால் அவர்கிட்ட நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸில் பார்த்துடலாம். மாஸ்டர் மகேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ ஒரு சில படங்களில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. அண்ட் குறிப்பாக விஜயோடைய மாஸ்டர் படத்தில் பவானியோடைய சின்ன வயசு கேரக்டர்லையும் நடிச்சிருந்தார். அவர் சமீப காலமாக பேசக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ட்ரோல்ஸையும் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் ஒரு சில கேள்விகளை மக்களை நோக்கி முன் வச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, கரண்ட் போகுதா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. இந்த கேள்வி அவர் ஏன் கேட்டாருன்னா, விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நேர்காணல் எடுத்தவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் மக்கள் கரண்ட் பிரச்சனை வந்து முன்வைக்கிறாங்களான்னு கேட்கும்போது கரண்ட் போகுதா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க கைஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவரும் ஏதோ வெளி உலகத்துலேருந்து வந்திருப்பார் போல், இங்கே கரண்ட் பிரச்சனை இருக்காங்க மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சில ஐடியாவும் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, சோலார் சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, யாராவது அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. முதல்ல சோலார் சிஸ்டத்துக்கும் சோலார் எனர்ஜிக்குமே வித்தியாசம் தெரியாமல் தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் ஒரு 2 மோட்டாரும் 2 வயரும் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபேன்லேருந்து எல்லா எனர்ஜியும் நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் ஒரு நக்கலான பாடி லாங்குவேஜோட தான் இதை வந்து அவர் பேசினார். ஸோ அதனாலேயே மக்கள் இப்போ இவரை சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காரு. அது என்னென்னா, நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க? இப்போ விஜயண்ணாவை ஆட்சி செய்ய விடுங்க, நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பதில் கிடச்சிருமா, உங்களுக்கு கரண்ட் கிடச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் ஒன்றத்தை புரிஞ்சுக்கணும், மக்களாட்சியில் மக்கள் தான் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியங்க. ஆனால் அவங்களால ஆட்சியில் இருக்கவங்கள தினசரி நேரில் போய் சந்தித்து பேசுகிறதுக்கும் அவங்களுக்கான கேள்விகளை கேட்குறதுக்கும் இங்கே வந்து பவர் கிடையாது. ஸோ அதனால் மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் இங்கே பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க. ஸோ அதனால தான் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. இவரே இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணது இந்த கரண்ட் பிரச்சனை பற்றி தான். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் ஆரம்பித்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வெறும் 3 வயசு குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. பட் அது எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தத்துவம் கூட சொன்னார், குழந்தை பிறக்கிறதுக்கே 9 மாதம் வேணும், அவர் கேட்குறது 6 மாதம் தானே, அதை உங்களால் கொடுக்க முடியாதுங்க மாதிரி சொல்கிறாரு. அந்த 6 மாதம் அப்படிங்கிறது இப்போது அவருடைய ஆட்சியை வந்து நாங்கள் கலைக்க மாட்டோம், அவர் வந்து சுதந்திரமாக ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைமாக தான் எதிர்க்கட்சிகள் கொடுத்தாங்க. அதுக்குன்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் நாங்கள் கேள்வி எழுப்ப மாட்டோம், நீங்கள் ஜாலியாக இருங்க, மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நம்மளால் விட முடியாது. ஸோ அது புரிஞ்சிக்காம தான் இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் முதல்வர் விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், அவர் உங்களை பார்க்கறதுனால அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே புரியல. உண்மையிலேயே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், மக்களாட்சியில் மக்கள் தான் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்கள ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளை பதவியில் இருக்கிறவங்கள நேரடியாக அவங்களால கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதனால தான் பத்திரிகையாளர்கள் அரசுக்கும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு இருவழி பாதையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுடைய கேள்விகளை அவங்ககிட்ட கேட்குறது. ஒரு அரசை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று அக்கௌண்டபிலிட்டி, அதாவது மக்களுக்கு கடமை உணர்ச்சியோடு இருக்கணும். இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். இது 2த்தையுமே பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக தான் நிலைநிறுத்த முடியும். ஏன்னா ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அதை பற்றின விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பத்திரிகையாளர்கள் தான் முக்கியமான தூணாக இருக்காங்க. அது தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கேள்வியை இவர் வந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. முன்னாடிலாம் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல, ஏன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுனால அவங்களாம் அமைதியாகிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் புரிதலுமே இல்லாமல் ஒரு தெனாவட்டோட பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களை வச்சு தான் இப்போ மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அது என்ன ஏதுன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது ரொம்பவே நல்லது. ஒரு சினிமா நடிகராக மக்கள் பிரச்சனையில் அவங்க கூட சேர்ந்து நிற்கலனாலும் பரவாயில்ல, அவங்க கேள்வி கேட்குறதையும் அவங்க போராடுறதையும் இந்த மாதிரி நீர்த்து போக செய்கிற மாதிரியான வேலைகளை இனிமேல் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் மாஸ்டர் மகேந்திரனுக்கு நெட்டிசன்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. ஸோ இவருடைய இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.